அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. நம்ம சேனலை தொடங்கி சில மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போதான் 500 சப்ஸ்கிரைபரை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஆதரவுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. நான் மற்ற சேனல் மாதிரி தொடர்ந்து அப்படியே ஃபுல் டைமாக கதைகளை போடுறதில்ல. எப்போல்லாம் எனக்கு அவகாசம் இருக்கோ அந்த நேரத்தில் நான் படித்த கதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அது தவிர நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் அம்மா என்கிட்ட சொன்ன கதைகளை கூட நான் உங்ககிட்ட நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து நிறைய நல்ல கதைகள்லாம் காத்திருக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். நேரம் வரும்போது விரைவாக அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். சரி, நம்ம சேனலில் தகவல் பூங்கா அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அந்த செக்மெண்ட்டில் இந்த கதைகள் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோவோ இல்லை எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ சமீபமாக எஸ்பிஜி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிகள் அதை பற்றின வீடியோ போட்டிருந்தேன். சில நேரங்கள் எனக்கு தோணும், இந்த விஷயம் நமக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு, இது மற்றவங்களுக்கும் தெரிஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தோன்ற விஷயங்களை நம்மளுடைய சேனலில் தகவல் பூங்கா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் நான் போட்டுட்டு வரேன். சரி, ஓகே, இன்றைக்கி வீடியோக்கான விஷயத்துக்குள்ளே போவோம். நம்மள எல்லாருமே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்த வார்த்தையை ஒரு முறையாவது வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கோம் இல்லையா? அப்பப்போ பல இடங்களில் இதை யாராவது ஒருத்தர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாரெல்லாம் நுகர்வோர், யாருக்கு தான் இந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஒரு பொருளையோ ஒரு சேவையோ பணம் கொடுத்து பெறுறாங்களோ அவங்க தான் நுகர்வோர். இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்குறவங்களும் சரி, பணம் கொடுத்து ஒரு சேவையை பெறுறவங்களும் சரி, இவங்க நியாயமான முறையில் நடத்தப்படணும். எந்த வகையிலையும் ஏமாந்துடக்கூடாது. அப்படி ஏமாந்தா அவங்களுக்கான நியாயத்தை வழங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருந்தாலும், நம்ம உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் நம்ம கொடுத்த விலைக்கு நியாயமாக இருக்காது. அது ஏதோ டேமேஜ் ஆகிருக்கலாம். அதை போய் மாற்றி கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவங்க அதை உதாசீனப்படுத்தி மாற்றி கொடுக்காம நம்மளை ஏமாற்றிடலாம். நம்மளில் நிறைய பேர் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது, மேக்சிமம் அந்த மாதிரி நடக்கும்போது அவங்கள திட்டிட்டு வேறு வழி இல்லை, சரி போய் தொலைட்டோம் அப்படின்னு தூக்கி போட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். இந்த மாதிரி ஏமாந்து போகிற நிறைய பேர் சட்டப்பூர்வமாக இவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க மனசில் ஒரு நிமிஷம் தோணும். ஆனால் அடுத்த நேரம் அவங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்காது. அடுத்தடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பணிகளுக்காக அதை சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி கடந்து போகாமல் இங்கே 2 பேர் நீதிமன்றத்தோட உதவியை நாடி அவங்களுக்கான நியாயத்தை கோர்ட்லேருந்து பெற்றிருக்காங்க. நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போன்னா, நம்மளாம் சாதாரண ஆளுங்க, இவங்கெல்லாம் பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கோர்ட்டில் போய் நியாயம் கேட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இந்த நுகர்வோர் சட்டத்தை சரிவர பயன்படுத்தாமையே விட்டுருவோம். ஆனால் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, சின்ன பெட்டி கடையிலேருந்து இந்த இந்தியாவிலே இருக்கிற ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த நுகர்வோர் சட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். நேத்தி ஒரு பரபரப்பான செய்தி நமக்கு கிடைச்சிது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியா எவ்வளோ பெரிய கம்பெனி, இந்தியாவில் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி பிஸ்கெட் விற்பனை ஆகுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டில் ஒருத்தர் எப்படியாவது பிரிட்டானியா பிஸ்கெட்டை சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. இந்த பிரிட்டானியா இந்தியாவில் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் ஒரு குறிப்பிடத்தக்க ஷேரை இவங்களோட கையில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இவங்களோட ப்ராடக்டை சாப்பிடாம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிரிட்டானியா மேலே கேரளாவில் திருச்சூரில் வசிக்கும் ஜார்ஜ் தட்டில் அப்படின்ற ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மனுஷன் நுகர்வோர் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு அந்த கேஸில் வெற்றி பெற்று 60,000 ரூபாய் இழப்பீடை இந்த பிரிட்டானியா கம்பெனிலேருந்து பெற்றிருக்காரு. இந்த திருச்சூரில் வசிக்கிற ஜார்ஜ் தட்டில் கடந்த டிசம்பர் 4, 2019 அன்னைக்கு கேரளாவில் இருக்கிற சுக்ரி ராயல் பேக்கரி அப்படின்ற ஒரு லோக்கல் பேக்கரியில் போய் பிஸ்கெட் பேக்கெட்டு வாங்குறாரு. பிரிட்டானியா நியூட்ரி சாய்ஸ் தின் ஏரோ ரூட் பிஸ்கெட் அப்படின்ற பிஸ்கெட் பேக்கெட்டை 2 வாங்குறாரு. அந்த 2 பேக்கெட்டுமே 300 கிராம் 300 கிராம் பேக்கெட்டு. அவர் 20 40 ரூபா கொடுத்து அந்த பேக்கெட்டுங்களை வாங்குறாரு. வாங்கின ஜார்ஜ் தட்டிலுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது.
அவர் இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பார்க்கும்போது அந்த பிஸ்கெட் வந்து வழக்கத்தை விட எடை கம்மியாக இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு. அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை அவர் பிரித்து பார்க்கல. ஆனால் அந்த பிஸ்கெட்டோட எடை குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்ட இவர் அந்த பிஸ்கெட் வந்து 300 கிராம் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. உடனே அதை எடை போட்டு பார்க்குறாரு. ஒரு பிஸ்கெட் வந்து 249 கிராம் இருக்குது, இன்னொரு பிஸ்கெட் 268 கிராம் இருக்குது. இதை பார்த்த இந்த ஜார்ஜ் தட்டிலுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா இது, நம்ம 20 40 ரூபா கொடுத்து 2 பிஸ்கெட் பேக்கெட் வாங்கியிருக்கோம், பிஸ்கெட் பேக்கெட்டில் 300 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் வெயிட் போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 கிராம் அளவுக்கு இந்த பேக்கெட்டில் இருக்கிற எடை குறையுது அப்படின்னு சொல்லி அந்த பேக்கரியில் கேட்டிருக்காங்க. அந்த பேக்கரியில் இருந்தவரும் இவரோட கேள்விக்கு சரி வேற ஆன்சர் சொல்லலை. கம்பெனியில் கொடுக்குறாங்க, நாங்கள் விற்கிறோம், நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதில் ரொம்பவே மனவேதனை அடைஞ்ச ஜார்ஜ் தட்டில் நீதிமன்றத்தோட உதவியை நாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உடனடியாக திருச்சூரில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கு போன ஜார்ஜ் தட்டில் அங்கே தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை குறித்து அவங்க கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாரு. அதில் நான் இந்த மாதிரி 2 பேக்கெட் பிஸ்கெட் வாங்கினேன், ஒன்று 300 கிராம், இன்னொன்று 300 கிராம். ஆனால் அது ரெண்டுமே சரியான எடையில் இல்லை, கிட்டத்தட்ட இதுலேயும் அதுலேயும் 50 கிராம் அளவுக்கு எடை குறைவாக இருக்குது. இதை நான் கேட்கும்போது அந்த லோக்கல் பேக்கரியும் எனக்கு சரியான பதிலை கொடுக்கல. அதனால எனக்கு ஏற்பட்ட இந்த ஃபினான்ஷியல் லாஸ், அப்புறம் இந்த மென்டல் ஹெல்த் வந்து பாதிப்படைஞ்ச இது எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு நீங்கள் தான் நியாயத்தை வாங்கி தரணும்னு ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. அந்த திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற லீகல் மெட்ராலஜி இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த கன்சியூமர் சொன்ன மாதிரியே அந்த பிஸ்கெட் பேக்கெட்டோடைய எடை குறைவாக இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதற்கப்புறம் இந்த கேஸ் சிடி சாபு பிரசிடென்ட் அண்டு எஸ்எம்டி ஸ்ரீஜா அண்டு ஸ்ரீ ராம் மோகன் அடங்கிய இந்த பெஞ்சுக்கு வந்து இந்த கேஸ் வருது. இது வழக்கை விசாரிச்சு முடிச்ச பெஞ்ச் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் தி லீகல் மெட்ராலஜி ஆக்ட் ஆஃப் 2009 அதன்படி இது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர் டிசப்ஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அதாவது இந்த கஸ்டமர் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்காரு, அவருடைய பொருளாதாரம் சுரண்டப்பட்டிருக்கு, அவருக்கு நியாயமான முறையில் வந்து வணிக பரிவர்த்தனை நடக்கலை அப்படின்ற முடிவுக்கு இந்த பெஞ்ச் வருது. அதன்படி இந்த நியாயமற்ற வர்த்தகத்தில் ஈடுபட்ட பிரிட்டானியாவுக்கும் சரி, இந்த லோக்கல் பேக்கரி இருக்கு இல்லையா கேரளாவில், அவங்களுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து கடுமையான ஒரு அபராதத்தை இந்த கோர்ட் விதிக்குது. ஸோ இதன்படி இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பிரிட்டானியா கம்பெனியும் இந்த பேக்கரியும் சேர்ந்து ஒரு நியாயமற்ற வணிகத்தில் ஈடுபட்டனால பாதிப்படைஞ்ச இந்த ஜார்ஜ் தட்டிலுக்கு அவங்க ரூபாய் 50,000 இழப்பீடாக கொடுக்கணும். அதுக்கு மேலே அவர் வந்து போய் கோர்ட்டுக்காக செலவு பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து லிஜிடேஷன் சார்ஜாக ஒரு 10,000 ஆக மொத்தம் 60,000 ரூபாய் இழப்பீடு தொகையாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்டராக கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா 2019 அன்று பிஸ்கெட் வாங்கி ஏமாறப்பட்ட ஜார்ஜ் தட்டில் நுகர்வோர் அமைப்பு சட்டத்தின் மூலமாக இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தம், அவருக்கு ஏற்பட்ட இந்த ஃபினான்ஷியல் லாஸுக்கு ஒரு ஹெவியான ஃபைனை வந்து பிரிட்டானியா கம்பெனி மேலே போட்டு இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நடந்துக்காம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸை கேரளா கோர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்த கேரளா கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய தேங்க்ஸையும் இதன் மூலியமாக சொல்லிக்கலாம். இதைத் தொடர்ந்து கேரளாவில் இருக்கிற எல்லா கடைகள்லையும் இருக்கிற பேக் செய்யப்பட்ட பொருள்களோட எடை வந்து சரியாக இருக்கான்னு உடனடியாக செக் பண்ணும் மாதிரி ஒரு ஆணையையும் இந்த கேரளா கோர்ட் வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு கேஸு. இதுக்கப்புறமா நம்ம 2வதாக தமிழ்நாட்டில் என்னோட ஃபேமிலியில் என் மாமாவுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சமீபமாக என்னுடைய மாமா வந்து தேனியிலேருந்து மதுரைக்கு அரசு பேருந்தில் பயணம் பண்ணி போனார். அவர் வந்து வழக்கமாக அந்த ரூட்டில் தேனியிலேருந்து மதுரைக்கு போயிட்டு வரவர். ஒரு அரசு பேருந்தில் எவ்வளோ டிக்கெட் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அது வந்து இப்போது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்னால் இவ்வளோ, நின்று போகிறதுனா இப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ எந்த பஸ்ஸில் போனால் என்ன சார்ஜஸ்ஸு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் வழக்கம் போல் ஒரு பேருந்தில் ஏறி மதுரை நோக்கி பயணம் பண்ணுறாரு. அப்போது நம்ம தமிழக அரசு பேருந்தில் அவர் பயணம் செய்யும்போது அவர் வழக்கமாக டிக்கெட் வாங்குறத விட கூடுதலாக 15 ரூபாய் கட்டணத்தை நடத்துனர் கேட்டிருக்காரு. அதற்கு என்னுடைய மாமா மிஸ்டர் பிரேம் சுதாகர் அவர்கள் வந்து
எதுக்கு நான் 15 ரூபா எக்ஸ்ட்ரா டிக்கெட் தரணும், மதுரைக்கு தேனியிலேருந்து இவ்வளோ தானே டிக்கெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த நடத்துனர், இல்லை சார் இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு, வழியில் எங்கேயும் நிற்காது, அதனால எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு சரின்னு சொல்லி இவர் 15 ரூபாய் அடிஷ்னலாக செலுத்தி அந்த டிக்கெட்டை வாங்கிடுறாரு. ஆனால் நடத்துனர் சொன்ன மாதிரி அந்த பஸ்ஸு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இல்லை. அது தேனியிலேருந்து மதுரைக்கு போகும்போது பல நிறுத்தங்களில் தொடர்ந்து நின்று போயிருக்கு. இவர் நடத்துனர்கிட்ட உடனடியாக அணுகி, நீங்கள் இது பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸுன்னு சொல்லி என்கிட்ட கூடுதலான கட்டணத்தை வசூலிச்சிருக்கீங்க, ஆனால் எல்லா நிறுத்தங்களையும் நிறுத்தி போயிட்டு இருக்கீங்களேன்னு கேட்கும்போது அதை பற்றி அந்த நடத்துனர் பெருசாக இவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. இதனால் இவருக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படின்ற முடிவுக்கு இவர் வராரு. உடனடியாக இவர் தேனியில் இருக்கிற நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடி அங்கே தனக்கு ஏற்பட்ட விஷயங்களை வந்து ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுறாரு. இதற்கான உரிய நியாயத்தை நீதிமன்றம் வழங்கணும் அப்படின்றதையும் அவர் கேட்டுக்கிறாரு. இந்த கேஸை விசாரித்த கோர்ட்டு அந்த நடத்துனர் அப்புறம் அந்த டிப்போவை சேர்ந்தவங்க எல்லாரையும் விசாரணை பண்ணி இந்த கன்சியூமர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் இந்த நுகர்வோர் நியாயமான முறையில் நடத்தப்படல, அவருடைய பணம் சுரண்டப்பட்டிருக்கு, அவருக்கு நியாயமான கட்டணத்தை வசூலிக்காமல் கூடுதல் கட்டணத்தை இந்த தமிழக அரசு பேருந்து வசூலிச்சிருக்கு அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இதனால தமிழக போக்குவரத்து கழகம் இந்த நுகர்வோருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் பொருளாதார நஷ்டத்திற்காக ஒரு நஷ்ட ஈடு அபராதத்தை விதிக்கிறாங்க. அது எவ்வளோ அப்படின்னா 15 ரூபா கூடுதலாக கட்டணம் வசூலிச்சாங்க. இதனால் இவருக்கு ஏற்பட்ட பொருளாதார நஷ்டத்துக்கு ரூபாய் 10,000 இழப்பீடும், மன உளைச்சலுக்கு ரூபாய் 5,000, வக்கீலுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த கோர்ட்டுக்கு செலவு பண்ண லிஜிடேஷன் சார்ஜ் அது ஒரு 10,000, ஆக மொத்தம் 25,000 ரூபாயை இழப்பீடா இந்த கன்சியூமருக்கு கொடுக்கணும். அது தவிர அவர்கிட்ட வசூலிச்சாங்கல்ல ரூபாய் 15 அதிகமாக, ரூபாய் 25,015 ரூபாயை நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படின்னு தேனியில் இருக்கிற நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த இழப்பீடை நுகர்வோருக்கு வழங்கணும். அப்படி இந்த இழப்பீடு உடனடியாக செலுத்தப்படலைன்னா இந்த கேஸ் ஃபைல் பண்ண டேட்லேருந்து ஒவ்வொரு ஆண்டும் 9% கூடுதல் இழப்பீடை இந்த நுகர்வோருக்கு வழங்கணும் அப்படின்ற தீர்ப்பையும் நுகர்வோர் நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 கேஸையும் பார்த்ததை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு நுகர்வோர் சட்டம் நம்மளை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சிருப்போம். நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் ஏதோ ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு சேவையோ பெறும்போது அதில் ஏதாவது ஒரு குறையை பார்த்தீங்கன்னா நேரடியாக எங்கே அந்த குறை நடந்ததோ அவங்கக்கிட்ட போய் அதை பற்றி கேளுங்க. உங்களுக்கு உரிய பதில் வந்து கேட்கும்போது கிடைக்கலன்னா எழுத்துப்பூர்வமாக அவங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புங்க. அப்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா தயங்காமல் நேரடியாக உங்கள் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடுங்க. அது உங்களோட பாதுகாப்பை நிச்சயம் உறுதி செய்யும். எல்லாரும் எப்பவும் விழிப்போடு இருங்க. நம்மளோட கல்வி அறிவை முழுவதுமாக நம்ம பயன்படுத்தினா எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஏமாற தேவையே இல்லை. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, ₹1 உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா அதற்கான பதிலை அவங்க கொடுத்தே ஆகணும். ஒவ்வொரு நுகர்வோரும் நுகர்வோர் நீதிமன்றத்துகளை பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்கும் மறந்துடாதீங்க. மீண்டும் இது போகிற ஒரு நல்ல பதிவோட நம்மளுடைய தகவல் பூங்கா நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த். நன்றி.